Hello friends, வணக்கம். Welcome to our channel Samaikalam Suvaikalam. இன்னைக்கு நம்ம சேனல்ல கோஸும் கேரட்டும் வச்சு கொஞ்சம் வித்தியாசமா ஒரு ரெசிபி ட்ரை பண்ண போறோம். இது ஒரு சிம்பிளான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்கா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம வீடியோஸ் பார்க்கறீங்களா அப்ப மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் subscribe பட்டன் கிளிக் பண்ணி கூடவே இருக்க பெல்லையும் அடிச்சிருங்க. அதுல ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்பதான் எங்களோட அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இந்த ரெசிபி செய்யறதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு கோஸை இது மாதிரி நல்லா நீட்ட வாக்குல துருவி எடுத்துக்கலாம். இது கூடவே 1 கப் அளவுக்கு கேரட்டையும் இதே மாதிரி துருவி எடுத்துக்கலாம். நான் இந்த கேரட்டையும் கோஸையும் காய் சீவிர கிரேட்டர்ல இந்த மாதிரி பெரிய ஹோல்ஸ்ல நீட்ட வாக்குல வச்சுதான் சீவி எடுத்திருக்கேன். அதனால தான் இந்த அளவுக்கு மெல்லிசா இருக்கு. உங்களுக்கு எந்த சைஸ்ல விருப்பமோ அந்த சைஸ்ல சீவி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது கூட காரத்துக்காக 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஃப்ளேவருக்காக 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த அந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் கை வச்சு ஒரு தடவை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் இப்போ சேர்க்க வேண்டாம், நல்லா கலந்து விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. காயோட நம்ம சேர்த்த கடலை மாவும் அரிசி மாவும் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியை தெளிச்சு இது மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நார்மலாகவே கோஸ் நீர்ச்சத்துள்ள காய் தான், அதனால அதுலேயே லேசாக தண்ணி விடும். அதனால பார்த்துட்டு தேவையான அளவுக்கு மட்டும் தெளிச்சு பிசைஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு கொஞ்சம் ஷேப் பண்ணுறதுக்கு வேணும், அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம். நார்மலாக கோஸில் கூட்டு, பொரியல், சில்லி தான் சாப்பிடுவோம். இது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நீங்கள் சேர்த்துருக்க கேரட்டுக்கு பதிலாக எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். காய்கறி எல்லாம் உங்களோட விருப்பம் தான். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஷேப் பண்ண வரணும், அந்த அளவுக்கு இருந்தால் போதும். தண்ணி நம்ம கரெக்டான அளவில் ஊற்றிருக்கோம். இந்த காய்கறி கலவை எல்லாத்தையும் நம்ம இப்போ பால்ஸ் மாதிரி பிடிச்சு எடுத்துக்கலாம். 1/4 கிலோ அளவு கோஸில் நமக்கு 10 பால்ஸ் வரைக்கும் கிடைச்சிருக்கு. இப்போ இதை ஃப்ரை பண்ணிடலாம். இந்த பாலை டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு குழிப்பணி அரைக்கல்லில் இது மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம ரெடி பண்ண பால்ஸ் வச்சுட்டு மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுவோம். அதனால் 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் இப்போ ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண பால்ஸ் எல்லாத்தையும் இந்த குழிப்பணி அரைக்கல்லில் வச்சிடலாம். கல் மிதமான சூட்லேயே இருக்கட்டும், அதிக சூட்டில் வேண்டாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது மாதிரி திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுனால வெளியே சீக்கிரமாக குக் ஆகி நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடும். ஆனால் உள்ளுக்குள்ளே சில சமயம் வேகாமல் இருக்கும். கம்ப்ளீட்டாக அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு இது மாதிரி திருப்பி வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி சைடெல்லாம் வச்சு கூட நல்லா குக் பண்ணுங்கள். அப்போ தான் உள்ளுக்குள்ளேயும் ஈவனாக குக் ஆகும். இதே நீங்கள் நார்மல் தவாவில் வச்சு கூட ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே அளவு எண்ணெய் தான் அதுக்கும் செலவாகும். சூப்பரான ஹெல்த்தியான வெஜ் பால் வித்தின் 10 மினிட்ஸில் ரெடி ஆயிடுச்சு. 2 ஸ்பூன் ஆயில் மட்டுமே போதும். ரொம்பவே கிறிஸ்பியான டீ டைம் ஸ்நாக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. காய்கறி சாப்பிட மாட்டேன்னு உங்கள் குழந்தைங்க அடம் பிடிச்சா ஒரு தடவை இது மாதிரி செய்து கொடுத்து பாருங்க. அடுத்த தடவை இதே மாதிரி தான் வேணும்னு அடம் பிடிப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பரான ரெசிபி இது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விதவிதமாக வித்தியாசமாக சமைக்கலாம், சுவைக்கலாம்.